Okay, listen, guys. So what we discussed as of now, credit operations part. Correct, Leah? So credit operations la ennalam paathirukom. So let me open MS Paint. So advanced Java la நம்ம create பார்த்துட்டோம். கரெக்ட்டா? delete பார்த்துட்டோம். So credit na CRUD. கரெக்ட்டா இல்லையா? So என்னெல்லாம் பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? Excellent. So நம்ம create பார்த்துட்டோம், update பார்த்துட்டோம், delete பார்த்துட்டோம். கரெக்ட்டா இல்லையா? இப்போ read மட்டும் தான் பெண்டிங். கரெக்ட்டா இல்லையா? So read மட்டும் தான் பெண்டிங். அத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பார்த்துடலாமா? ஓகே சார். எப்படி சார் பார்க்கிறது read? இப்ப I would like to open Eclipse. So Eclipse open பண்ணதுக்கு அப்புறம் so parallelly I will try to open MySQL Workbench. I will try to open MySQL Workbench. Okay. So SQL open ஆகட்டும். So password கொடுத்துட்டோம். So after that, so நம்மளுடைய database என்ன? Table name sign up, database name ZogoDB, correct? Is this our database? ZogoDB தானே நம்ம database, correct? ZogoDB is our database, correct? Correct இல்லையா? Okay sir. Let me go ahead and check it out. Whether our database is existing or not. ZogoDB is there already. I'll open magnifier. Plus symbol. பாருங்க ZogoDB இருக்கா? Yes sir. ZogoDB tables. Sign up. Okay, ma. There are some data is there. Okay, sir. So some data is are there. No need to worry. But என்ன பண்றேன்? So இதுல உள்ள data நான் read பண்ணணும். What is that? I need to read the data. So credit operation என்ன பண்ணிட்டோம்? Create பண்ணிட்டோம், update பண்ணிட்டோம், delete பண்ணி பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா இல்லையா? நம்ம எப்படி நம்ம read பண்றது? So already போயிட்டு so நம்மளுடைய ப்ராஜெக்ட் என்ன? So app underscore web underscore 5 கரெக்டா இல்லையா? So இதுதானே நம்மளுடைய ப்ராஜெக்ட். So Java resources src/main/java package p1. Is this our project? கரெக்டா இல்லையா? delete data, update one data, blah blah. So கீழ வந்தீங்கன்னா src main தெரியுதா? zoom பண்ணணுமா? I would like to zoom. So delete data, update one data, இதெல்லாம் நம்ம பண்ணோம். servlet file கீழ வந்தோம் web app. So these are all the our JSP file. Okay வா? update data, update one data. So இப்போ நான் என்ன பண்றேன்? signup.jsp எடுத்துக்கிறேன். So இதான் நம்மளுடைய file. கரெக்டா இல்லையா? So read பண்றதுக்கு சிம்பிளா நான் என்ன பண்றேன்? இத போயிட்டு minimize பண்ணிட்டு so சிம்பிளா இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். What is that? I'll go ahead, copy. So அது மேலே வச்சுட்டு web app மேலே வச்சுட்டு right click, paste. What is that? Paste. And the bit read.jsp. What is that? Read.jsp. Read already இருக்கு.
ஸோ நான் என்ன பண்றேன், read data dot jsp. ஓகேவா, read data dot jsp தெரியுதா, read data dot jsp அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு, read data dot jsp. ஸோ என்னோட read data dot jsp எல்லாருக்கும் கேட்குதா, ஃப்ரெண்ட்ல இருக்கவங்களுக்கு கேட்குதா? read data jsp ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணோன்னே read, இது ஆல்ரெடி நான் இன்னொரு பேட்சுக்கு நடத்துனது, ஐ வில் க்ளோஸ் இட். read data dot jsp இதான இப்போ நம்ம கிரியேட் பண்ணது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது. ஸோ எனக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த எல்லா டேட்டாவையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளா ஒரு பட்டன் மட்டும் வைக்கிறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு டேட்டா எல்லாம் ரீட் ஆகி எனக்கு டிஸ்பிளேல வரும் கன்சோல்ல. ஓகேவா, ஸோ இங்க போயிட்டு பட்டன்ல ரீட் டேட்டா சம்திங் லைக் தட். ஸோ ஒரு சப்மிட், இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட், வேல்யூல வந்து ரீட் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், ஸோ இங்க போயிட்டு ரீட் ஆல் சம்திங் லைக் தட் ஏதோ கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ரைட் கிளிக் ரன் அஸ், இன்னும் நம்ம கோட் பண்ணல, ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறோம். என்ன பண்ணுறேன்னு புரியுதா, ஜஸ்ட் ஜேஎஸ்பி ஃபைலை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறோம். புரியுதாமா? ஓகே சார், புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டேட்டாவெல்லாம், எந்த டேட்டா, இந்த டேட்டா பேஸ்ல உள்ள எல்லா டேட்டாவும் எனக்கு கன்சோல்ல பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து 404 எரர் தான் வரும். இப்போ நம்ம எதுவும் கோட் பண்ணல, புரியுதுங்களா இல்லையா? ஸோ மேலே போய் ஹெட்டிங்கே மாற்றணும். I'll go ahead. ஓகே சார், இங்க போயிட்டு read all data. What is that? Read all data. So இங்கேயும் போயிட்டு read all data. Read all data. Something like that. Control S. I'll go ahead. இதை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், read all data. இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணோன்னா it will fetch all the data from the database. எங்கேருந்து, இங்கேருந்து ஃபெச் பண்ணி எனக்கு ரீட் பண்ணும். அதான கிரெட் ஆபரேஷன். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணோம், நம்ம என்னெல்லாம் பண்ணோம் இது பாருங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணோம், சைன் அப் பேஜ்ல ரைட் கிளிக், ரன் எஸ், ரன் அண்ட் சர்வர், டாம்கேட், ஃபினிஷ் இப்படி நம்ம பண்ணும்போது இங்கே டேட்டா கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே டேட்டா கொடுக்குறேன், ராஜா இனிஷியல் ஏ raja@gmail.com, ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இப்போ இங்கே கொடுத்தேன்னா எனக்கு இங்கே டேட்டா பேஸ்ல போய் தேர்ட் 3 டேட்டா இருக்கு, 4வதா போய் சேவ் ஆகும். கரெக்டா இல்லையா? இதுக்கு பேர் கிரியேட். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? சேவ் கொடுத்தேன்னா ஸோ டேட்டா வில் பி புஷ்ட். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ 4th டேட்டாவா ராஜா போயிட்டாரா இல்லையா? ஓகே தானே? ரைட். இப்போ நான் டெலீட் பண்றது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ டெலீட் பண்றது ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? டெலீட் ஒன் டேட்டா நீங்க போயிட்டீங்கன்னா ரைட் கிளிக், ரன் எஸ், ரன் அண்ட் சர்வர், Tomcat. I will go ahead. Let me click finish. Finish பண்ணனா எனக்கு இப்போ இமெயில் ஐடி கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் காலம் இங்கே டெலீட் ஆகிடும். ஏற்கனவே பண்ணது தானே. மீன்வாயில் இங்க போயிட்டு அப்டேட் இங்க போயிட்டு ரைட் கிளிக், ரன் எஸ், ரன் அண்ட் சர்வர், டாம்கேட், ஃபினிஷ். இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டோம். நான் இப்போ வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணோம்னா டேட்டா பேஸ்ல போயிட்டு இப்போ இந்த ராஜாவோட மொபைல் நம்பர் 000 இருக்கு, அதுக்கு பதிலாக 444 கொடுக்கணும் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. raja@gmail.com. What is that? raja@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடி நான் கொடுத்துட்டு raja@gmail.com. ஸோ நான் மொபைல் நம்பர் வந்து நான் மாத்துறேன். இதுதானே அவருடைய மொபைல் நம்பர், என்ன இருக்கு, 8877 blah blahன்னு இருக்கு. ஓகே சார், போயிட்டு 88. ஸோ இதில் போயிட்டு எனக்கு லாஸ்ட் 3 டிஜிட்டை டெலிட் பண்ணிட்டு 444ன்னு கொடுக்கணும். வாட் இஸ் தட்? 444 இப்படி கொடுத்தா எனக்கு அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு அப்டேட் ஆயிருமா? ஆகாதா? இந்த 000 போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் கொடுத்தீங்கன்னா 444ன்னு மாறிடுச்சு. இதானே அப்டேட்டு? எல்லாருக்கும் புரியுதா? ஸோ கிரெட் ஆப்ரேஷன்ல எல்லாமே பண்ணிட்டோம்ல. லாஸ்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கடைசி வேலை இந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எனக்கு கன்சோல்ல பிரிண்ட் பண்ணணும். அதானே ரீடு. ஸோ கிரெட் ஆப்ரேஷன்ல ஸோ கிரியேட் டன், அப்டேட் டன், டெலிட் டன், இந்த ரீட் மட்டும் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த கிரியேட், அப்டேட், டெலிட் பண்றதுக்கெல்லாம் நம்ம டேட்டா பேஸ்ல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா
இங்க நாங்க கொரி எழுதிருப்போம் பாருங்க சர்வ்லெட்ல என்ன எழுதிருக்கோம் எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்னு யூஸ் பண்ணிப்போம் வாட் இஸ் இட் கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் எக்ஸிக்யூட் அப்டேட் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இன்சர்ட் பண்றதுக்கும் டெலீட் பண்றதுக்கும் அப்டேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க இது வந்து அப்டேட்காக உள்ளது ஸோ உதாரணத்துக்கு நான் சைன் அப் போறேன் என்னோட ஏ டாட் ஜாவா பாருங்க எக்ஸிக்யூட் அப்டேட் கொடுத்துருக்கேன்னா இன்சர்ட் பண்றதுக்கு அப்புறம் டெலீட் பண்றதுக்கு வாட் இஸ் தட் எக்ஸிக்யூட் அப்டேட் கொடுத்துருக்கேன்னா I have given execute update correct then update பண்றதுக்கும் execute update but இந்த நம்ம ரீட் பண்றதுக்கு மட்டும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க கேட்பாங்க இன்டர்வியூ क्वेश्चन execute query what is that execute query நோட் பண்ணுங்க புரியலையா சோ அந்த மூணுக்கு என்னது execute update execute update all three இதுக்கு மட்டும் execute query so எதுக்கு execute query ரீட் பண்றதுக்கு so இந்த மூணுக்கும் எது சாரி ரீட் பண்றதுக்கு மட்டும் execute query remaining create update delete க்கு execute update they will ask you in interview for read operation என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க சார் for read operation I will use execute query for create and update and delete I will use execute update okay அம்மா okay sir இப்போ நல்லா கவனிங்க next shall we go ahead next போலாமா right sir let me minimize this thing okay அடுத்து போலாமா இங்க பாருங்க இப்போ நம்ம பட்டன் மட்டும் ரெடி பண்ணிட்டோம் what kind of button we have made it so என்ன பட்டன் ரெடி பண்ணிருக்கோம் so read dataவுக்கு இந்த JSP ஃபைல் ரெடி பண்ணிட்டோம் so இப்போ நம்ம அடுத்து ஒரு சர்வ்லெட் ரெடி பண்ணணுமா சர்வ்லெட் ரெடி பண்ணலாம் so இத போய்ட்டு ரீட் பண்றதுக்கு இப்போ காப்பி பண்ணிக்கலாம் ஒரு சர்வ்லெட் காப்பி what is that copy so package மேல வச்சிட்டு right click paste what is that paste so இங்க போய்ட்டு class name read all what is that read all class name read all அப்படி நான் கொடுக்கிறேன் கொடுத்துட்டு read all ஓபன் பண்றேன் so இங்க போய்ட்டு நான் என்ன கொடுக்கணும் என்னோட JSP ஃபைல்ல என்ன இருக்கோ அத கொடுக்கணும் read dataல போய் ஆக்ஷன்ல நான் என்ன கொடுத்திருக்கேன் read all கரெக்ட்டா கரெக்ட்டா இல்லையா நான் பட்டனை கிளிக் பண்ணோம்னா read all போகும் control C read all so இங்க போய்ட்டு edit ஆக்ஷன்ல என்ன கொடுக்கணும் ஆக்ஷன்ல என்ன இருக்கோ அதுதானே @webservletல கொடுக்கணும் everyone clear-ஆ last class பார்த்தோம் இல்லையா சோ இப்போ இதுல எதுமே தேவையில்லை கரெக்ட்டா இல்லையா டைரக்ட்டா JDBC கனெக்டிவிட்டி தான் we are not reading anything கரெக்ட்டா சோ உள்ள போறோம் எல்லாமே ஓகே சோ இந்த எக்ஸிக்யூட் அப்டேட்டுக்குலாம் வேலை இல்லை control D ஒரு லைன் ரீட் பண்றது சோ இங்க என்ன பண்ணுவீங்க stmt dot execute query what is that execute query ஓகேவா டபுள் கோட் இப்ப நம்ம டேட்டாவை ரீட் பண்றதுக்கு என்னது select star from table name என்னங்க what is the table name go to MySQL okay spelling mistake வராம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் we are copying from the MySQL table name ஓகேவா select star from table name கொடுத்தாச்சா இப்போ செலக்ட் பண்ணத ஸ்டோர் பண்றதுக்கு stmt ல வச்சிட்டு control 1 press பண்ணி assign statement to new local variable what is that இத வச்சிட்டு ஸ்டேட்மென்ட்ல வச்சிட்டு என்ன பண்ணுவீங்க control 1 press பண்ணுவீங்க assign statement to new local variable தெரியுதா assign statement to new local variable அது கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி வரும் அதுல result what is that result அப்படிங்கற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது மேல வச்சீங்கன்னா அது சொல்ல இட் இஸ் built-in interface எப்படி நம்ம ஸ்டேட்மென்ட் built-in feature it is an interface connection it is a built-in feature it is also interface அதே மாதிரி result set also a inbuilt feature from java.sql ஓகேவா சோ இந்த
எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வந்து எங்க ஸ்டோர் பண்ணோம்? ரிசல்ட் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? ஒரு while loop யூஸ் பண்ண போறேன். What is that? While loop. ஏன்னா டேட்டா நிறைய டேட்டா இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? 4 டேட்டா இருக்கா இல்லையா? அது மாதிரி n நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கும்ல டேட்டா பேஸ்ல. லூப் அன்லிமிட்டெட் டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம while loop தானே யூஸ் பண்ணுவோம். n வேல்யூ தெரியாட்டி. ஓகே, ரிசல்ட் dot next. What is that? Result dot next. Next. Okay. Open bracket, close bracket. What is that? Open bracket, close bracket. SYSO. Control space bar. What is that? Control space bar. Result. What is that? Result dot get string. What is that? Get string. Result dot get result dot get string. What is that? அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா get string. What is that? Get yes கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் get string of 1. What is the meaning of this thing? இப்போ இந்த டேட்டா பேஸ்ல இந்த ஃபீல்ட் இருக்குல்ல இது ஸ்ட்ரிங் ஓகேவா எல்லாமே வேர் கேரா கொடுத்துருக்கு இல்லையா get string of 1 அப்படின்னா அந்த நேம் ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆயிடும் 2 get string of 2 3 4 சோ அப்ப நம்ம 4 get string கொடுக்கணும் எல்லாமே நம்ம வேர் கேர் தானே கொடுத்திருக்கோம் control C okay sir control V so இங்க போய்ட்டு get string of 2 second row which means second column 3 then 4 fourth column நாலு தானே இருக்கு there are 4 கரெக்ட்டா இல்லையா 4 column தானே இருக்கு 1 2 3 4 ஃபிஃப்த் ஏதாவது நம்ம கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் மொபைல் அதுக்கு சிட்டி கொடுத்தோம்னா get string of 5 அப்படின்னு வரும் புரியுதுங்களா ரைட் சார் இப்போ நான் போயிட்டு இப்போ எனக்கு ஒண்ணுக்கு டிஸ்ப்ளேல எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் டபுள் கோட்ல ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இடையில எனக்கு என்ன பண்ணணும் ஒரு ஸ்டார் வரணும் ஒரு லைன் வரணும் கண்ட்ரோல் ஸோ அப்படின்னா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் ஆகி அடுத்த ரோவுக்கு ஒரு லைன் வரும் ரன் பண்ணி பார்க்கலாமா ஓகே சார் இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன் ரீட் டேட்டால போயிட்டு ரைட் கிளிக் run as server Tomcat. So இங்க போயிட்டு let me click on finish or restart this server check பண்ணி பார்ப்போம் so read data so click பண்ணோம்னா servlet call ஆகும் console ல போறோம் so all the data are fetched பாத்தீங்களா so guna so our data get string of 1 prida then get string of 2 then muruga our data so raja pakka fetch ஆயிடுச்சா so photo எடுத்துக்கோங்க take the picture quick யாரும் தலையும் தெரியாம இருக்கணும் ஓகேவா ஓகே ஸ்கிரீன் மட்டும் தெரியுற மாதிரி எடுத்துக்கோங்க எவ்ரிவன் கிளியர் பக்கா சூப்பர் five times do practice